ஒரு நடிகையின் வெற்றி அவர் யார் மகள் என்பதால் இல்லை, அவர் எவ்வளவு தூரம் தன்னை நிரூபிக்கிறார் என்பதால் தான். கேரளாவில் பிறந்து சென்னையில் வளர்ந்த கீர்த்தி சுரேஷ் பிரபல தயாரிப்பாளர் சுரேஷ்குமார் அவர்களின் மகள் என்ற அடையாளத்தோடு திரையுலகில் அறிமுகமானார். குழந்தை நட்சத்திரமாக சில படங்களில் நடித்தாலும் கதாநாயகியாக வரும்போது ஸ்டார் கிட் என்ற முத்திரையை அவர் தொடர்ந்து வந்தது. ஆரம்ப காலத்தில் வந்த சில படங்கள் பெரிய வெற்றி இல்லை. விமர்சனங்கள், தோல்விகள், சந்தேகங்கள் எல்லாமே அவரை சோதித்தன. ஆனால் கீர்த்தி தளரவில்லை. நான் எங்கிருந்து வந்தேன் என்பது முக்கியமில்லை, நான் என்ன ஆக வேண்டும் என்பதே முக்கியம் என்ற எண்ணத்தோடு தனது நடிப்பை ஷார்பன் செய்தார். ரஜினி, முருகன், ரெமோ போன்ற படங்கள் அவருக்கு கவனம் பெற்று தந்ததாலும் மகாநதி, நடிகையர் உலகம் தான் அவரது வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்ட் என்றும் கூறலாம். சாவித்திரி கதாபாத்திரமாக அவர் கொடுத்த நடிப்பு தேசிய விருது வரை அவரை கொண்டு சென்றது. அதன் பின் பெண் குயின், சாணி காகிதம், சரக்கு வாரி பட்டா, தசரா போன்ற வித்தியாசமான கதாபாத்திரங்கள் மூலம் கிளாமர் மட்டுமல்ல, பெர்ஃபார்மன்ஸ் தான் என் ஸ்ட்ரென்த் என்பதை நிரூபித்தார். விமர்சனங்களை எரிபொருளாக மாற்றி தோல்விகளை பாடமாக எடுத்துக்கொண்டு இன்று சவுத் இந்தியன் சினிமாவின் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஆக்ட்ரஸ் ஒருவராக உயர்ந்துள்ளார் கீர்த்தி சுரேஷ். அவருடைய வாழ்க்கை சொல்லும் செய்தி ஒன்றுதான்: உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை உங்கள் அடையாளமாக மாற்றுவது உங்கள் கையில் தான் இருக்கிறது. இவரிடமிருந்து நம்ம மோட்டிவேஷன் லைன் என்று என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், பிறந்த அடையாளம் உங்களை அறிமுகப்படுத்தலாம், ஆனால் உழைப்பு தான் உங்களை வரலாறாக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு உங்களில் எத்தனை பேருக்கு கீர்த்தி சுரேஷை பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்டு கீர்த்தி சுரேஷ் நடித்ததுலேயே உங்களுக்கு எந்த மூவி பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.